Good evening, everybody. We have seen the songs. Songs have come out beautifully. I wish the film also will be as good as the songs. So let's congratulate the producer and director and all the technicians, all the artists. Wish them all the best. Thank you. இந்த படம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அதிகபட்சமான 5 மாதம் கூட இருக்காது. 5 மாதம் கூட இருக்காதுன்னா அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பு. யாருன்னா எங்களுடைய டீம் பாய்ஸ். எங்கள் கூட இருக்காங்க பாரு, என் கூட ஒரு 40 கைகள் இருக்கு. அப்படியே 40 கையில் மாதிரி 40 அப்படியே சொல்கிறேன். அது எனக்கு சொல்லவே தெரியல. படம் வந்து காலை பொழுது என்ற படம் வந்து ஒரு மனிதனுடைய சிந்தனை ஆற்றலும் ஒரு சித்தாந்த முற்போக்குமான இந்த காலகட்டத்தில் ஒரு காலை முதல் இரவு வரை ஒரு மனிதன் காலையில் எழுந்து வெளியில் செல்லும்போது, இப்போ நான் காலையில் தூங்கி வந்திருக்கேன்னா நான் நாளைக்கு கோயம்பேடு போனேன் எனக்கு தெரியாது. ஆனால் கோயம்பேட்டில் இருக்கிறேன். என்ன காரணம்? அது ஒரு நிலைப்பாடு. ஏன் போகிறான், எதுக்கு போகிறான், என்ன நடக்குது, இன்பம் துன்பம் நடக்குது, எல்லாமே நடக்குது. இரவு தூங்கி தான் மறுபிறவி ஒரு மனிதனுக்கு. அதை மையமாக்க அந்த படத்தை வந்து காலை முதல் மாலை வரை ஒரு கதையில் வந்து ஒரு முற்போக்கான சமூக சித்தாந்த சீர்திருத்த சாதி அப்பாற்பட்ட ஒரு கதையை நான் அந்த படத்தை சொல்லியிருக்கேன். அதுதான் ஒரு பிராமின் பொண்ணுக்கும் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த பிராமின் பொண்ணுக்கும் ஒரு சாதாரண தெருவில் குப்பை பொறுக்குவான் பாரு, சாராயம் கிளாஸ் பொறுக்குவான் பாரு, பாட்டில் பொறுக்க மாட்டான், சாக்கு மாட்டிட்டு அவனுக்கும் காதல் ஏற்பட்டால் சமூகம் ஏற்றுக்கிற ஒரு சப்ஜெக்ட். இசை வெள்ளம் பெருவெள்ளம். அந்த அளவுக்கு இசையை வந்து ருசிக்கிற மாதிரி செவிகளில் கேட்குற மாதிரி நாங்கள் உட்காந்து ரொம்ப எனக்கு இப்படிதான் வேணும் சண்டே வந்துச்சு. 2 பேரும் நாங்கள் முறைச்சிக்கிட்டோம். ஓப்பனாக சொல்கிற மாதிரிங்க. நானும் மியூசிக் சண்டே வந்து வெளியே கோச்சிட்டு போயிட்டேன். எனக்கு இந்த சாங் இப்படி தான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணும் சண்டை டெய்லி நடக்கும், வாக்கு நடக்கும், கவிஞரை கூட்டு இப்படி தான் வேணும். ஏன்னா கடுமையான போராட்டம் இது.